உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த மாதிரி ஒரு பிரதர் நான் போட்ட ஒரு போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு நான் இப்படி தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரீட்டெயிலில் சேல் பண்ணால் எங்களுக்கு இன்னுமே நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். பட் கசோரா ஃபேஷனோட மெயின் கோலே ஆன்லைன் பிஸ்னஸ் ஓனர்ஸை க்ரியேட் பண்ணணும், அவங்களுக்கு கைட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு டூல் தான். ஸோ இங்கே இவ்வளோக்கு தராங்க, அங்கே அவ்வளோக்கு தராங்கன்னு உங்களுக்கு இல்லை, நம்ம பேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணுறவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற விஷயம் இந்த ப்ரைஸிங் பற்றி. அண்ட் நானே என்னோட ட்ரைனிங்ஸில் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்கிட்டையும் இன்னும் எங்கே ப்ராடக்ட் குவாலிட்டியாக சீப்பாக கிடைக்குதோ அங்கே சோர்ஸ் பண்ணி சேல் பண்ணி பிஸ்னஸை க்ரோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஃபியூ ஐட்டம்ஸ் ஹோல்சேல் ரேட்க்கு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இனி கொஞ்சம் கொஞ்சமாக நியூ ஐட்டம்ஸ் வரும். கசோராவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் எங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஓப்பனாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நான் அவங்க கிட்ட இருந்து எதையும் ஹைட் பண்ணுறது கிடையாது. சைனான்னு இல்லை, எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிக குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்டோட ப்ரைஸிங் குறையும். அண்ட் நாம் புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம், சிங்கிளாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஸ்டார்டிங்கில் நம்மளால் எந்த அளவுக்கு ப்ராடக்டை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரைஸில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கமெண்ட் பண்ண அந்த பிரதருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஆஃப்டர் ஏப்ரல் உங்களுக்கு நான் சைனாலேருந்தே இன்னும் ரேட் கம்மியாக ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணி தரேன். அண்ட் நம்மளோட பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல விருப்பப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே இதே ப்ராடக்டை தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா காம்படிஷன் லாவை பொறுத்த வரைக்கும் மோனோபோலி எப்போவுமே டேஞ்சரஸான ஒரு விஷயம். மார்க்கெட்டில் காம்படிட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஹெல்த்தியாக நடக்கும். ஸோ என்னோட ப்ரைஸிங்கை நான் எவ்வளோக்கு சோர்ஸ் பண்ணியிருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட பிஸ்னஸையும் 500ல் ஸ்டார்ட் பண்ண பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பிஸ்னஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்.